இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். உங்கள் வீடு கட்டுறதுக்கு மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுக்கறது நல்லதா இல்லை லேபர் கான்ட்ராக்டில் கொடுத்துடலாமா அப்படிங்கிறது எல்லா கிளைண்ட்டுமே எங்ககிட்ட கேட்குறது. நிறையா கிளைண்ட் எங்ககிட்ட கேட்குற விஷயம் இது. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணி வாட் ஆர் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க, லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. Hello, this is architect Ramim Ansari from Ansari Architects. What is a material contract and what is a labor contract? அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் இன்றைக்கி. ஃபர்ஸ்ட்டு நம்ம லேபர் கான்ட்ராக்ட் என்னங்கிறத பார்க்கலாம். லேபர் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னால் there will be numerous contractors, தனித்தனியாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் மேஸ்திரின்னு சொல்லுவாங்க, அவங்க தனியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் இருப்பாங்க தனியாக, ப்ளம்பிங் கான்ட்ராக்டர் இருப்பாங்க, ஃப்ளோரிங் கான்ட்ராக்டர் இருப்பாங்க, மார்பிள் ஃப்ளோரிங்னா அதுக்கு தனியாக கான்ட்ராக்டர் இருப்பாங்க, ப்ளஸ் டைலுக்கு தனியாக கான்ட்ராக்டர் இருப்பாங்க, அப்புறம் பெயிண்டிங் கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ண வேண்டியது லேபர் கான்ட்ராக்ட் மெத்தடில் கிளையண்ட்டோட வேலையாக போயிடும் பார்த்திங்கன்னா. ஸோ அதுதான் லேபர் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது. ஸோ இவங்க எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி மொத்தமாக சைட்டில் ஒர்க் பண்ண வைக்க வேண்டியது, இவங்க எல்லாத்துக்கும் பேமெண்ட்டை தனித்தனியாக கொடுக்க வேண்டியது எல்லாம் கிளையண்ட்டோட வேலை. ப்ளஸ் மெட்டீரியல் ஆர்டர் பண்ண வேண்டியது கிளையண்ட்டோட வேலை. இவங்க எனக்கு மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறத கிளையண்ட்டுக்கிட்ட சொல்லுவாங்க. மேபி கிளையண்ட் கேன் அப்பாயிண்ட் அ சூப்பர்வைசர் அட் சைட். அந்த சூப்பர்வைசர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த சூப்பர்வைசர் கிளைண்ட்டிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவார். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் சூப்பர்வைசரால் ஆர்டர் பண்ண முடியாதபடி இருக்கும். அந்த கிளைண்ட்டு தான் ஒவ்வொருத்துக்கும் ஆர்டர் பண்ணணும். எல்லாருக்கும் எல்லா கான்ட்ராக்டர்ஸுக்கும் கரெக்டான டைமில் பேமெண்ட்டை கொடுக்க வேண்டியது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கான்ட்ராக்டரும் பேமெண்ட்டுக்கு நிற்பாங்க சாட்டர்டே அப்படின்னு சொன்னால். ஸோ இவங்களுக்கு பேமெண்ட்டை டிஸ்பர்ஸ் பண்ண வேண்டியதும் கிளைண்ட்டோட கடமை, மெட்டீரியல் அரேஞ்ச் பண்ண வேண்டியதும் கிளைண்ட்டோட கடமை தான். அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் சைட்டில் எதாக இருந்தாலும் பார்க்க வேண்டியது கிளையண்ட்டோட கடமை. ஸோ இதுதான் லேபர் கான்ட்ராக்டோட மெயினான ஸ்கோப் அண்ட் சப்ஜெக்ட். இதே மெட்டீரியல் கான்ட்ராக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மெட்டீரியல் கான்ட்ராக்டில் தெர் வில் பி எ சிங்கிள் பாயிண்ட் கான்டாக்ட், ஒரே ஒரு பர்சன், அவர் தான் தி கான்ட்ராக்டர். ஸோ அந்த கான்ட்ராக்டர், இப்போ நாம் இந்த வீடியோவில் நான் கான்ட்ராக்டர் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி வி ஆர் மீனிங் ஒன்லி த மெட்டீரியல் கான்ட்ராக்டர், நாட் த லேபர் கான்ட்ராக்டர். சரிங்களா? ஸோ மெட்டீரியல் கான்ட்ராக்டர் அல்லது அந்த கான்ட்ராக்டர் அப்படிங்கிறவர் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டு. ஸோ அவர் எல்லா விஷயங்களையும் பார்த்துக்குவாருங்க சைட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டீரியல் ஆர்டர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாருக்கும் பேமெண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக ட்ராயிங்ஸ்லேயும் கோஆர்டினேட் பண்ணி ட்ராயிங்ஸை ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ளஸ் மற்ற ட்ராயிங்கில் ஆர்கிடெக்ட் ஆஃபீஸை கூட கோஆர்டினேட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். ஸோ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் இஸ் தி மெட்டீரியல் கான்ட்ராக்ட். இதுதான் த டிஃப்ரென்ஸ் இன் அ ஜிஸ்ட். ஸோ நவ் லெட் அஸ் கோ இன் டு டீட்டெயில் அண்ட் டிஸ்கஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி மெத்தட். லேபர் கான்ட்ராக்ட் கொடுக்கறது மூலமாக நிறையா சேவ் பண்ணலாம், மணி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பாப்புலர் பிலீஃப். ஸோ அது கரெக்டாக அப்படின்னு பார்ப்போம். ஸோ லேபர் கான்ட்ராக்ட் நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், ஓகே லெட் அஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிவில் லேபர் கான்ட்ராக்டர், ஒரு மேஸ்திரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தே ஆர் ப்ராபப்ளி சார்ஜிங் 350 to 450 rupees per square feet. ஸோ அந்த மாதிரி கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுப்பீங்க. இப்படி பார்க்கும்போது ஓவராலாக நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டு, மெட்டீரியல்லாம் போட்டு பண்ணுற அமௌண்ட்டு கம்ப்ளீட்டாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, there is a belief that you will be saving a lot because மெட்டீரியல் கான்ட்ராக்டர்ஸோட ப்ராஃபிட் இருக்கும். நேச்சுரலி அது கரெக்டு தான். ஸோ மெட்டீரியல் கான்ட்ராக்டரோட ப்ராஃபிட் என்ன இருக்கும் யூஸ்வலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 15%ங்கிறது டெஃபினட்டாக மெட்டீரியல் கான்ட்ராக்டருக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அந்த 15% நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஒரு கன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா லேபர் கான்ட்ராக்ட் கொடுக்குறதுல. பட் அது உண்மையிலேயே அது சேவ் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹவுஸ்னு எடுத்துக்கோமே. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸுங்கிறது ஒரு டீசன்ட் சைஸ் ஹவுஸ் கம்ஸ் டு ஆல்மோஸ்ட் 1 crore. ஸோ 1 crore ஹவுஸில் 15%ன்னு சொன்னால் 15 lakhs. 15 lakhs நீங்கள் ரியலி சேவ் பண்ண முடியுமா ஒரு லேபர் கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட கொடுத்து நீங்கள் அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணி சேவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். லேபர் கான்ட்ராக்டில் நீங்கள் லேபர் கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது மெட்டீரியல் கான்ட்ராக்ட் இல்லாமல் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் ஒன்று வருங்க. ஆக்சுவலாக மெட்டீரியல் கான்ட்ராக்டர்ஸ் டென் டு யூஸ் த மெட்டீரியல் வெரி ஸ்க்ரூப்புலஸ்லி அண்ட் ப்ராப்பர்லி விதவுட் மச் ஆஃப் வேஸ்டேஜ்.
அதே வந்து லேபர் கான்ட்ராக்டரில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மெட்டீரியலை வேஸ்ட் பண்ணுற ஒரு டெண்டன்சி இருக்கும், உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஜென்ரலாக. இது மெட்டீரியல் கான்ட்ராக்டுங்கும் போது அவங்க வந்து அந்த கான்ட்ராக்டர்ஸ் வந்து கீனாக அதெல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க, கரெக்டாக வந்து கண்ட்ரோல்டாக கொண்டு போவாங்க. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு லாட் ஆஃப் வேஸ்டேஜஸ் வரும் லேபர் கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்டீரியல் கான்ட்ராக்டர் வந்து ஒரு நல்ல சூப்பர்வைசர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. தட் சூப்பர்வைசர் இஸ் எக்ஸ்பெக்ட் டு பி தேர் ஆல் த டைம் when the work is going on that site. இப்போ லேபர் கான்ட்ராக்டர்லாம் வந்து சூப்பர்வைசர் அப்பாயிண்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா கிளையண்ட் சைட்லேருந்து ஒரு சூப்பர்வைசர் அப்பாயிண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த காஸ்ட்டையும் ஃபேக்டரிங் பண்ணுங்கள். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல சூப்பர்வைசர் அப்படிங்கிறது வந்து ஒரு 20,000 to 25,000 rupees இப்போல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு நம்ம. ஸோ அந்த 25,000 rupees நீங்கள் கொடுக்குறீங்க, ஓவர் பீரியட் ஆஃப் 1 year நீங்கள் அட்லீஸ்ட் பில்டிங் கட்டுறீங்க, இல்லை 1.5 years கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ஒரு 4 lakhs அந்த மாதிரி வந்து போயிடுது. ஸோ அது ஒரு நீங்கள் சேவ் பண்ணுறோன்னு நினைக்கிறதுல வந்து அடிபட்டு போயிடுது. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வாட்ச்மேன் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். மெட்டீரியல் கான்ட்ராக்டில் நம்ம கொடுக்கும்போது வந்து அவங்க சைடில் வந்து ஒரு வாட்ச்மேன் போட்டுருவாங்க சைடில். ஸோ அந்த வாட்ச்மேன் வந்து ஃபுல்லாக இருப்பாங்க ஃபுல் டைம். மேபி தே வில் ஆல்சோ டூ சம் ஒர்க் இன் த டே டைம் தேர். அது மாதிரி ஒரு கம்பைன்டு பீப்புள் தான் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம லேபர் கான்ட்ராக்டில் கொடுக்கும்போது கம்மியாக இருக்கும். அப்படியே நீங்கள் போட்டிங்கனாலும் அது அடிஷ்னல் காஸ்ட்டில் வரும். ஸோ அந்த காஸ்ட்டையும் நீங்கள் ஃபேக்டரின் பண்ணணும். ஸோ இது எல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒன்றும் சேவிங்ஸ் இருக்காதுங்க. ஆக்சுவலாக ப்ராபப்ளி இன் அவர் கால்குலேஷன் ஐ திங்க் மேபி ஒரு 7%, 7.5% நீங்கள் சேவ் பண்ணலாம். அப்படிங்கிறது இந்த 1 crore வந்து 7.5 lakhs அப்படிங்கிறது ரியலி ஒர்த்தா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ உங்களோட ஓன் டைம் நீங்கள் வந்து ஒரு கிளையண்ட்டாக இருக்கும் போது நீங்கள் வந்து யூ மே பி அ பிஸ்னஸ் மேன் ஹூ இஸ் ஹேவிங் யுவர் ஓன் பிஸ்னஸ். ஸோ அந்த பிஸ்னஸில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து இந்த மெட்டீரியல் லேபர் கான்ட்ராக்ட்டுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்து எவ்ரிடே பேசிஸில் வந்து இதில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா how much time you are losing in your business. If you calculate that, the saving, the 7.5% saving is really worth அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். சரிங்களா. ஸோ இன்னொன்று சொல்லுவாங்க, ஓகே என்கிட்ட நிறையா டைம் இருக்குது, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு டைம் இருக்க போகிறதில்ல, அவங்ககிட்ட டைம் இருக்காது. மேபி ஐ ஹாவ் அ ஃபாதர் ஹூ ஹேஸ் அ டைம், ஐ ஹாவ் அன் அங்கிள் ஹூ ஹேஸ் அ டைம் அப்படிங்கிறது சொல்கிறது உண்டு. ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு அந்த வகையிலையும் வந்து சேவிங் ஆகுமா அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட நம்ம முக்கியமாக எதிர்பார்க்குறது என்னன்னு சொன்னால் வெரி குட் சூப்பர்வைசர் ஒருத்தர் வந்து ஃபுல் டைம் இருக்கணும். நாட் அ நார்மல் சூப்பர்வைசர், வி எக்ஸ்பெக்ட் தம் டு ஹேவ் அ வெரி குட் ஃபென்டாஸ்டிக் சூப்பர்வைசர். ஸோ அந்த மாதிரி சூப்பர்வைசரோட வேலை என்னன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆஸ் அன் ஆர்கிடெக்ட் நாங்கள் கொடுக்குற ட்ராயிங்ஸை வந்து அவங்க சைட்டில் வந்து ரீட் பண்ணி அந்த டீம்ஸுக்கு லேபர் டீம்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும். தட் இஸ் நம்பர் 1. அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல்லாம் வந்து எந்தெந்த டைமில் வேணும் அப்படிங்கிறத வந்து ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறது கான்ட்ராக்டர் மூலமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் நம்பர் 2. நம்பர் 3 மோஸ்ட் க்ரூஷியல் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த குவாலிட்டி ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இவங்க லேபரர்ஸ்லாம் தனியாக விட்டு அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு குவாலிட்டி பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் லேபர் கான்ட்ராக்டில் விட்றீங்கன்னு சொன்னால் யார் அவங்கள பார்க்க போகிறது? சார் நம்ம அங்கிளோ ஃபாதரோ இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்க போகிறதில்ல. அவங்களால ட்ராயிங் ரீட் பண்ணியும் சொல்ல முடியாது ப்ராப்பராக. அவங்களால வந்து குவாலிட்டி ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷனும் அப்படி ஒன்றும் பார்க்க முடியாது. ஃபுல் டைம் அவங்க போயிட்டு சைட்டில் நிற்க முடியாது ஈவன் இஃப் தே ஹேவ் த நாலேஜ். ஸோ அப்படிங்கும்போது குவாலிட்டி ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் டெஃபினட்டாக சஃபர் ஆகும். ஒரு ப்ராப்பர் கான்ட்ராக்டர் வித் ப்ராப்பர் மென்டாலிட்டி இருக்கிற மெட்டீரியல் கான்ட்ராக்டர் டெஃபினட்டாக வந்து இந்த இதிலெல்லாம் வந்து ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து அவங்க உட்காந்து இவங்க சூப்பர்வைசர் போடுற சூப்பர்வைசர் வந்து ப்ராப்பராக வந்து ரேஷியோ, ஃபார் எக்ஸாம்பிள் கான்க்ரீட் ரேஷியோ, சிமெண்ட்டு, ஜல்லி, சாண்டு ப்ளஸ் வாட்டர் இதெல்லாம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியது ஒரு இவங்களோட சூப்பர்வைசரோட கடமை. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நடக்கும் ஒரு ப்ராப்பர் சூப்பர்வைசர் இருக்கும்போது, மெட்டீரியல் கான்ட்ராக்டில் இருக்கும்போது. ஸோ இதில் என்ன ஆகும்னு சொன்னால் இப்போது மெயினாக வந்து ட்ராயிங்ஸ் வந்து ஆர்கிடெக்ட் சைடில் இருந்து ஒரு 100கணக்கான ட்ராயிங்ஸ் வரும். இப்போ நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் அப்படின்னு சொன்னால் 100 to 150 drawings easily we issue to the site. ஸோ இப்போ இந்த 150 drawings-லேயும் வந்து we keep doing so many revisions and issuing to the site. இப்போது 150 drawing-ங்கிறது ஒரு ஈச் drawing will get revised at least 2 times பார்த்தீங்கன்னா 300 drawings ஆயிடுது. இந்த 300 drawings-ஐயும் ரிசீவ் பண்ணி சைட்டில் வச்சு which is the correct drawing அப்படின்னு வச்சுட்டு பழைய ட்ராயிங்கில் கிழிச்சு போட்ட சொல்லுவோம். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதே ஒரு ப்ராசஸ்ஸு. மெயின்டைன் பண்ணி இதை வந்து சைட்டில் எக்ஸிக்யூட் பண்ணும் போது எங்கள் கூட வந்து கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக.
இப்போது எங்களுக்கு வந்து இப்போது ஒரு ப்ராப்பர் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் இருக்கும்போது இந்த மாதிரி சூப்பர்வைசர் இருக்கும்போது வீல் ஹேவ் த கான்ஃபிடன்ஸ் தட் வாட் எவர் வி ஆர் டிசைனிங் வில் கம் அவுட் ப்ராப்பர்லி அட் த சைட். அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், டிசைன் பண்ணும்போது ஓகே இன்ட்ரெஸ்ட் எடுத்து நமக்கு கிளியராக தெரியும் இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா வரப்போகுது அப்படிங்கும்போது இன்ட்ரெஸ்ட் எடுத்து ட்ராயிங்ஸ் கொடுத்துட்டே இருப்போம், டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்போம். அவங்க கேட்க பில்டிங் நல்லா ஃபினிஷ் பண்ணும்போது அழகாக வரும். இதே வந்து லேபர் கான்ட்ராக்டில் இருக்கும்போது வி டோன்ட் ஹேவ் த கான்ஃபிடன்ஸ் தட் த பில்டிங் வில் கம் அவுட் ஆஸ் பர் அவர் டிசைன். ஏன்னா அங்கே ரீட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான சூப்பர்வைசர் கிடையாது. சூப்பர்வைசர் போட்டாலும் ரொம்ப ப்ராப்பரான சூப்பர்வைசர் போட்டிருக்க மாட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளாக இருப்பாங்க. லேபர் கான்ட்ராக்டை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு தனித்தனி டீம்ஸ் இருக்கும், அவங்கள கோஆர்டினேட் பண்ணுறதுக்கும் ஆள் கிடையாது. ஸோ தி ஆர்கிடெக்ட் சைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ப்ரெஷர் அண்ட் ஒர்க் இன்க்ரீசஸ் பிகாஸ் கனாபினான்னு லேபர் சைட்லேருந்து வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஸோ லேபருக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா, மேஸ்திரி சைடில் வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஆர்கிடெக்ட் ஆஃபீஸ்க்கு, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரியாது. அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா இந்த ஆர்கிடெக்ட்ஸ் டீமில் இருக்கிறவங்க வெக்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த ப்ராஜெக்டை விட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன ஆகும்னு சொன்னால் ட்ராயிங்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை சிம்பிளிஃபை பண்ணியோ வேறு வழி இல்லாமல் கொடுத்து முடிக்க பார்ப்பாங்க ப்ராஜெக்டை. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ultimately whatever you paid to the architect team is not worth because the project is going to suffer and the result is not going to come. இப்போ ஜஸ்ட் ஆர்கிடெக்ட் டீம் வந்து டோட்டலாக வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா the project will be the biggest sufferer. Ultimately as a client you are also the sufferer. இப்போலாம் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிடுறோம். அந்த வாட்ஸ்அப் குரூப் இஸ் சச் எ க்ரூஷியல் திங். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் இருப்பாங்க, ஆர்கிடெக்ட் டீமில் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த ப்ராஜெக்ட்டை வந்து டீல் பண்ணுறவங்க இருப்பாங்க. தென் தெல் பி த கிளையண்ட்டோட ஒய்ஃபு, கிளையண்ட்டோட பசங்க, எல்லா முக்கியமான ஆளுங்களும் கிளையண்ட் சைடில் இருப்பாங்க. தென் த கான்ட்ராக்டர் இருப்பார், கான்ட்ராக்டரோட சூப்பர்வைசர், இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ இது எல்லாம் வந்து எவ்ரிடே பேசிஸில் ஒரு ட்ராயிங் நாங்கள் அனுப்பிச்சாலும் சரி இன்ஃபார்ம் பண்ணுவோம், இல்லை ஒரு டவுட்னாலும் வந்து அவங்க எங்கிட்ட கேட்பாங்க. இது மாதிரி டூ அண்ட் ஃப்ரோ கம்யூனிகேஷன் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். தென் எவ்ரிடே பேசிஸ் வி எக்ஸ்பெக்ட் தி ஃபோட்டோகிராஃப்ஸ் டு பி டேக்கன் ஃப்ரம் த சைட் so that we know what is the correct progress, then we will be ready to issue the drawings properly. So இதெல்லாம் வந்து இந்த வாட்ஸ்அப்லேயே வந்து கம்யூனிகேஷன் போயிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு மெட்டீரியல் கான்ட்ராக்டர் இருக்கும்போது தான் நடக்கும். ஒரு லேபர் கான்ட்ராக்டர்ஸ் இருக்கும்போது அவங்க இந்த அளவுக்குலாம் கம்யூனிகேட் பண்ணுவாங்கங்கிறது எதிர்பார்க்கவே முடியாது. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு அந்த நாலேஜும் இருக்காது, அவங்களுக்கு அந்த டைமும் இருக்காது. பார்த்தீங்கன்னா லேபர் கான்ட்ராக்டர்ஸ் ஆர் பேசிக்கலி தே ஆர் த ப்ரொவைடர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ் ஆஃப் லேபர். அந்தளவுக்கு தான் அவங்களோட ஆட்டிடியூட் இருக்கும். அவங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட் எடுத்திருப்பாங்க, அதில் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் கான்சன்ட்ரேட் அவங்களால அது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ தட் இஸ் தேர் ஆட்டிடியூட். அப்படிங்கும்போது இந்த வாட்ஸ்அப்பில் எல்லாம் வந்து அவங்க பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த வகையிலையும் உங்களுக்கு உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சஃபர் ஆகும். பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மெட்டீரியல் கான்ட்ராக்டர் அப்படிங்கிறவங்க வந்து தே வில் டூ த ப்ராஜெக்ட் அட் மச் ஹையர் ஸ்பீடுங்க. ஏன்னா வந்து டைம் இஸ் மணி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து கரெக்டான டைமில் முடிக்கிறது பார்ப்பாங்க. இதே ஒரு லேபர் கான்ட்ராக்டில் கொடுக்கும்போது அப்படி நடக்காது. ஏன்னா ஒவ்வொரு டீம் தனித்தனியாக இருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு இன்டெகிரேட் பண்ணி பண்ணுறதுக்குள்ளேயே கோஆர்டினேட் பண்ணுறதுல போதும் ஆகிடும். ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கும். ஸோ அது ஒரு மெயின் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து கான்ட்ராக்டரோட மெட்டீரியல் கான்ட்ராக்டரோட பிளானிங் இருக்குது இல்லைங்களா, தே ஆர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக வந்து டைமுக்கு கொண்டு போய் முடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து கரெக்டாக பண்ணுறதுக்கு அவங்க தான் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து வில் டெஃபினெட்லி ஃபினிஷ் இன் மச் ஹையர் ஸ்பீட் வென் யூ ஆர் கிவிங் டு த மெட்டீரியல் கான்ட்ராக்டர். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மெட்டீரியல் கான்ட்ராக்டர் பிக்சரில் இருக்கும்போது அவங்க நிறைய விஷயங்களை கோஆர்டினேட் பண்ணிவிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பில்டிங்க்கு வந்து கட்டிக்கிட்டு இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ சில விஷயங்கள் நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது யூடியூப்பில். ஏதாவது பிரைப்ஸ் அது மாதிரிலாம் கொடுக்க வேண்டியிருக்கும். இது மாதிரி வந்து நிறைய பேர்கிட்ட கோஆர்டினேட் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய டீம்ஸ், நிறையா வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸோட கோஆர்டினேட் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் வந்து கட்டிகிட்டு இருக்கும்போது நடக்கிறது நான் சொல்கிறேன். அப்ரூவல் ஸ்டேஜில் வந்து அப்ரூவல் வாங்குறது இதெல்லாம் ஆர்கிடெக்ட் சைடில் நாங்கள் பார்த்துக்குறோம். அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவோம். அதில் வந்து பெருசாக கான்ட்ராக்டர் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அதுக்கு அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க இன்வால்வ் ஆவாங்க. பட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் நடக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வாங்கணும். அதுக்கு வந்து மெட்டீரியல் கான்ட்ராக்டர் வந்து உங்கள்கிட்ட இருந்து ட்ராயிங்ஸ் எல்லாம் வாங்கி உங்களோட இதெல்லாம் வாங்கி சிக்னேச்சர்லாம் வாங்கி டாக்குமெண்ட்லாம் வாங்கி இதெல்லாம் பண்ண வேண்டியது அவங்களோட கடமை. இல்லை நீங்கள் வந்து அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியிருக்கும் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு, அப்புறம் வந்து வாட்டர் கனெக்ஷன், சுவேஜ் கனெக்ஷனுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக பில்டிங் முடிச்சதுக்கப்புறம் கார்ப்பரேஷன் அசஸ்மெண்ட்டு, இதெல்லாம் வாங்கி தர வேண்டியதும் ஒரு மெட்டீரியல் கான்ட்ராக்டரோட கடமை. இதெல்லாம் வந்து நம்ம கான்ட்ராக்ட்லேயே போட்டுருவோம். இந்த மாதிரி இதெல்லாம் உங்களோட கடமைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் டீல் பண்ண வேண்டியது எவ்ரிடே பேசிஸில். ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுனாலும் சைட்டில் சரி. அது தவிர முக்கியமாக இஃப் தெர் இஸ் அ ப்ராப்ளம் ஆன் த நெய்பர் சைடு,
இதெல்லாம் வந்து எங்களோட கான்ட்ராக்டிங் டீம்ஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய டர்ன்கி ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஸோ செலக்டட் ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ எங்கள் கான்ட்ராக்டிங் டீம் இருந்தாலும் சரி, நாங்கள் சூஸ் பண்ணுற கான்ட்ராக்டர் who are known to us இருந்தாலும் சரி, they will coordinate all these things and also with the neighbor. எல்லா கான்ட்ராக்டரும் ஒரு இந்த மாதிரி விஷயங்களை டீல் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக வந்து நெய்பர்ஸ் கூட வந்து அமிக்கபிளாக பேசி ஏதாவது இது நான் வந்து அதை சார்ட் அவுட் பண்ணுறது, அது மாதிரி வந்து அந்த ரோட்டில் யாராவது பிரச்சனை கிளப்புறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள போய் மீட் பண்ணி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறது, ஸோ தட் த கன்ஸ்ட்ரக்ஷன் கோஸ் ஸ்மூத்தர் அண்ட் ஃபாஸ்டர். ஸோ இதெல்லாம் வந்து பண்ண வேண்டியது அந்த மெட்டீரியல் கான்ட்ராக்டரோட கடமைங்க. இதே வந்து ஆஸ் அ கிளைண்ட் வந்து நீங்களே வந்து லேபர் கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் இதில் வந்து போய் இன்வால்வ் ஆகிட்டு இருக்க வேண்டியிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லாம் போய் வந்து கோஆர்டினேட் பண்ணுறது உங்களுக்கே தெரியும், சாதாரண விஷயம் கிடையாது. தட் இஸ் அ வெரி பிக் டைம் கன்சியூமிங் திங். ஸோ அது ஒரு பிக் அட்வான்டேஜ் இஃப் யூ கோ ஃபார் மெட்டீரியல் கான்ட்ராக்டர். தென் கான்ட்ராக்டர், ஒரு மெட்டீரியல் கான்ட்ராக்டர் வந்து உங்ககிட்ட என்னென்னலாம் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யூ ஹேவ் டு ப்ரொவைட் வாட்டர் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டு தி மெட்டீரியல் கான்ட்ராக்டர். அது லேபர் கான்ட்ராக்டர் நீங்கள் தான் கொடுப்பீங்க. மெட்டீரியல் கான்ட்ராக்டராக இருந்தாலும் வாட்டரை ப்ரொவைட் பண்ண வேண்டியது கிளைண்ட்டோட கடமை. ரெண்டாவது எலக்ட்ரிசிட்டி யூ ஷுட் கிவ் டு தி கான்ட்ராக்டர் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொன்னால் எவ்ரி மந்த் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் உங்கள் சைட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது பே பண்ண வேண்டியது அது வந்து பில்டிங் ஓனர் த கிளைண்ட்டோட கடமை. மூணாவது எனி கவர்மெண்ட் இன்சிடென்டல் சார்ஜஸ். இப்போது ஒரு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வாங்குறதுக்காக இருக்கட்டும், ஒரு சுவேஜ் அண்டு வாட்டர் சப்ளை கனெக்ஷன் வாங்குறதா இருக்கட்டும், பில்டிங் அசஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கான இன்சிடென்டல் சார்ஜஸை வந்து பே பண்ண வேண்டியது ஒரு கிளைண்ட்டோட கடமை. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பாக்கெட்லேருந்து போட மாட்டாங்க, நீங்கள் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு ப்ரொவைட். அந்த வாட்டரில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இஃப் த வாட்டர் குவாலிட்டி ஃப்ரம் த போர்வெல், நாங்கள் யூஸ்வலாக வந்து வாட்டர் போர்வெல் டெஸ்ட் வந்து எவ்ரி 2 months பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம பில்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணுவோம். Okay, if the water quality is good, you can start using the borewell water. But every 2 months வந்து நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுவோம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு. எவ்ரி 2 months ஏன் சொன்னால் அது வாட்டர் குவாலிட்டி வில் கீப் சேஞ்சிங். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கும்போது வாட்டர் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும், அது ஒரு 2 மாதத்துக்கு நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணாமல் வந்து நல்ல குவாலிட்டி இருக்குன்னு நினச்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா பெரிய டிசாஸ்டர் போயிடும் இல்லைங்களா. ஸோ அதனால வாட்டர் வந்து குவாலிட்டியை வந்து நாங்கள் செக் பண்ண சொல்லுவோம் எவ்ரி 2 months. ஸோ இந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு வாட்டர் குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொன்னால் தே ஹேவ் டு பை த வாட்டர் அண்ட் யூஸ் இட் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அப்படி வாங்கும்போது அந்த சார்ஜையும் வந்து கிளைண்ட்டு தான் கொடுக்கணும். அது நியாயம் தான். என்ன சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு பில்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் டைம் ஃபுல்லாகவே தண்ணி வாங்கி ஊற்ற வேண்டியிருக்குன்னா ஈஸிலி ஒரு 1 lakhங்கிறது வந்து ஈஸியாக லாரி வாட்டர் வாங்கி ஊற்றி ஃபுல்லாக கட்டும் போது வந்துடும். பட் யுவர் பில்டிங் the quality will not suffer and you are getting a safe and proper quality building. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Then let's go to the subject of how to choose a contractor. ஸோ கான்ட்ராக்டர் சூஸ் பண்ணும்போது எப்போவுமே ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, known contractor known to the architect is always better. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு தான் தெரியும், ஏற்கனவே அவங்க பண்ணியிருப்பாங்க மெனி ப்ராஜெக்ட்ஸ் வித் ஆர்கிடெக்ட், தே நோ வாட் ஆல் வில் பி எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் த ஆர்கிடெக்ட் ஆஃபீஸ். அந்த ட்ராயிங் எப்படி இருக்கும் அவங்களோடது அப்படிங்கிறத லீட் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு ஈஸியராக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு புது கான்ட்ராக்டர் வரும்போது இதெல்லாம் வந்து அவங்க செட்டில் ஆகிறதுக்கு ஒரு டைம் ஆகும். இன்னொன்று வந்து ஒரு ஹவுஸ் கட்டுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. Not all contractors can do construction of a house properly. இப்போ பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர்ஸ் யூஸ்வலாக வந்து பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்கும், ஃபாஸ்டராகவும் பண்ணிட்டு போவாங்க. ஒரு 1 lakh square feet அப்பார்ட்மெண்ட் பண்ணுறதும் ஒரு 5000 square feet ஒரு ஹவுஸ் பண்ணுறதும் காம்ப்ளிகேஷன் வில் பி ஈக்குவல். அது சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து த ஹவுஸ் இஸ் மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ஐட்டம் இஸ் சச் அ ஸ்மால் பேக்கேஜ். ஸோ மெனி திங்ஸ் ஆர் கமிங் டு பிக்சர் நவடேஸ். ஒரு சின்ன ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் இருக்குது, வீடியோ டோர் ஃபோன் இருக்குது, ஹோம் தியேட்டர் இருக்குது, ப்ளஸ் லிஃப்ட் இருக்குது, அண்ட் எலக்ட்ரிசிட்டி இஸ் ஸோ காம்ப்ளிகேட்டட், ப்ளம்பிங் சிஸ்டம் இஸ் ஸோ காம்ப்ளிகேட்டட், கிச்சன்ஸ் ஆர் ஸோ காம்ப்ளிகேட்டட். அதுக்கப்புறம் இப்போ புதுசாக நிறைய விஷயங்கள், டேட்டா நெட்வொர்க்கிங் பண்ணுறோம், ஒய்ஃபை நெட்வொர்க்கிங் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒரு ஹவுஸில் தான் வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாம் வரும். அதே ஒரு கமர்ஷியல் பில்டிங்னால் வந்து இதெல்லாம் இந்த கான்சன்ட்ரேஷன்லாம் இருக்காது. ஸோ ஒரு கான்ட்ராக்டர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன்னு பண்ணிகிட்டே போவாங்க கமர்ஷியல் பில்டிங் பண்ணுறவங்க. ஸோ இது வந்து ரெசிடென்ஷியல் ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பண்ணுறதுங்கிற தனி ஆட்டிடியூட் வேணுங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கிற பீப்புளை வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். வெதர் இட் இஸ் அவர் ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் which is going to construct, which knows all the everything, every complication of residential construction, or whether it is the contractor who is already working with us. ஸோ இந்த மாதிரி பீப்புளை வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் இஃப் த கிளைண்ட் இஸ் கம்மிங் வித் அ வெரி குட் கான்ட்ராக்டர் அண்ட் ஹீ இஸ் வெரி மச் நோன் டு ஹிம், then we are also ready to work with him
but with a disclaimer saying that we will check him and we will approve him. இந்த ஆட்டிடியூட் அவருக்கு இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கணும். ஒரு கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அவங்க சைடில் தேர் மேபி நோன் கான்ட்ராக்டர்ஸ் டு தேம், அவங்க ஃபேமிலியில் யாரோ கான்ட்ராக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது அந்த கான்ட்ராக்டர்ஸை வந்து வி ஆர் ரெடி டு ஒர்க் வித் தம், அஃப்கோர்ஸ் நோ ப்ராப்ளம், ஆஸ் லாங் அஸ் தட் கான்ட்ராக்டர் இஸ் ஹேவிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஆட்டிடியூடு, அந்த மென்டாலிட்டி அதெல்லாம் இருக்கா அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு அதை செக் பண்ணி அவங்க கூட ஒர்க் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன அந்த ஆட்டிடியூட் ரெசிடென்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கணும். அவங்க வந்து ரெசிடென்ஸ், சிங்கிள் இண்டிபெண்ட் ரெசிடென்ஸ் பங்களா ஹவுசஸ் வந்து பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்து இன்னொரு முக்கியமானது, எங்களை மாதிரி ஒரு பெரிய ஆர்கிடெக்ட்கிட்ட அவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும். ஒர்க் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் வாட் கைண்ட் ஆஃப் இன்வால்மெண்ட் இஸ் ரிக்வயர்ட், வாட் கைண்ட் ஆஃப் இன்வால்மெண்ட் வி நீட் ஃப்ரம் தேர் சைட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரிய வந்துடும். பார்த்தீங்கன்னா ஏன்னு சொன்னால் இன் அ வே வி கிவ் ஸோ மச் டார்ச்சர் டு த கான்ட்ராக்டர். இவ்வளோ ட்ராயிங்ஸை கொடுக்குறோம், அதுவே வந்து அவங்களுக்கு பெரிய தொல்லையாக தான் தெரியும். ஆக்சுவலாக தே ஹாவ் டு ரீட் தோஸ் ட்ராயிங்ஸ் அண்ட் கீப் அ ப்ராப்பர் சிஸ்டம் ஆஃப் மெயின்டைனிங் தோஸ் ட்ராயிங்ஸ். வி கீப் ரிப்பீட்டட்லி கிவிங் ரிவிஷன்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் டு த ட்ராயிங். இதெல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து அதை ஃபைல் பண்ணி வைக்கிறதுக்கே ஒரு பெரிய சிஸ்டம் தேவைப்படும், அதுக்கெலாம் செலவாகும். ஸோ அஃப்கோர்ஸ் த கான்ட்ராக்டர்ஸ் ஹூ ஆர் நோன் டு அஸ் வில் சார்ஜ் அ லிட்டில் பிட் மோர். நீங்கள் வந்து செக் பண்ணும்போது மற்ற கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட ஒரு 5% நிச்சயமாக வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். பிகாஸ் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட்ஸ், த திங்ஸ் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தெம், த டைம் விச் டேக்ஸ் ஃபார் தெம் டு இம்ப்ளிமெண்ட். ஏன்னு சொன்னால் வந்து நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணவும் விடமாட்டோம். பிகாஸ் தி ஸ்ட்ரக்சர் ரிக்வயர் சர்டன் க்யூரிங் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷட்டரிங்லாம் வந்து நாங்கள் வந்து 7 daysலாம் பிரிச்சிடுறாங்க நிறைய பேர், அதெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். 24 days அப்படின்னு சொன்னால் 24 days வந்து ஷட்டரிங் வந்து வச்சுருக்க சொல்லுவோம். ஸோ அதுக்கே வந்து அவங்களுக்கு டைம் ஆகும். அதுக்கு வந்து அவங்க ஷட்டரிங்க்கெலாம் வந்து ரெண்டல் இதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். 24 daysக்கு அப்புறம் தான் நாங்கள் ரிமூவ் பண்ணுறது அலோவ் பண்ணுவோம். தென் வி ஆஸ்க் தெம் டு க்யூர் த வாட்டர் க்யூர் த கான்க்ரீட் ஃபார் 24 days. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய தொல்லை கொடுப்போம், நிறைய இன்வால்வ் ஆகிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் விஷயங்களுக்கெலாம் அவங்க சர்டன் ஆஸ்பெக்ட் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வைக்க தான் வேண்டியிருக்கும். ஒரு 5% அளவுக்கு தான் இருக்குங்க, அதுக்கு மேலே இருக்காது. ஸோ இந்த ஆட்டிடியூட் கரெக்டாக இருந்ததுன்னு சொன்னால் we are okay to work with the contractor whom is known to the client, whom is known to the client also, not a problem. தென் கான்ட்ராக்டர் வந்து சூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு டெண்டர் ப்ராசஸில் தான் யூஸ்வலாக சூஸ் பண்ணுறோம். இந்த டெண்டர் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா 2 kinds of methods இருக்குது. நாட் ஆல் த கான்ட்ராக்டர்ஸ் ஆர் கம்ஃபர்டபுள் வித் BOQ மெத்தட். ஃபஸ்ட் மெத்தட் வந்து வெரி குட் சயின்டிஃபிக் மெத்தட் இஸ் த BOQ மெத்தட், பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எல்லா கான்ட்ராக்டர்லையும் அதில் கோட் பண்ண முடியாதுங்க. ஏன்னு சொன்னால் வந்து அதில் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கான்ட்ராக்டர்ஸு, அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் பண்ணவங்க, அவங்க தான் கோட் பண்ண முடியும். நம்பர் 2 வந்து இந்த ஸ்கொயர் ஃபீட் பேஸ்ட் மெத்தட். 90% ஆஃப் த கான்ட்ராக்டர்ஸ் ஆர் வெல் வெர்ஸ்ட் ஒன்லி இன் திஸ் கைண்ட் ஆஃப் அ சிஸ்டம். ஸோ இதில் இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் பேசிஸில் தான் 90% ஆஃப் த கான்ட்ராக்டர்ஸ் வந்து கோட் பண்ண முடியும். அதனால் வந்து நாங்கள் வந்து அந்த கான்ட்ராக்டருக்கு சூட்டபுளாக நாங்கள் வந்து பில் ஆஃப் குவான்டிட்டி வேணும்னு சொன்னால் BOQ மெத்தட்லையும் நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் பில் ஆஃப் குவான்டிட்டிஸ். அவங்க வந்து அதில் கோட் பண்ணலாம். ஸோ அதை வந்து நாங்கள் அந்த கான்ட்ராக்ட் ரிசீவ் பண்ணி, அவங்க கோட் பண்ணதை ரிசீவ் பண்ணி we will check and inform the client whether the rates are right. அதுக்கப்புறம் வந்து அந்த கான்ட்ராக்ட் அவார்ட் பண்ணலாம் அவங்களுக்கு. அதே வந்து ஸ்கொயர் ஃபீட் பேசிஸில் கோட் பண்ணுறாங்க சொன்னால் அதுக்காக வந்து நாங்கள் கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்டை வந்து ஃபைன் டியூன் பண்ணி ஸ்கொயர் ஃபீட் பேசிஸில் அவங்க கோட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி கொடுப்போம். அதுக்கு வந்து அவங்க கோட் பண்ணும்போது அதையும் நாங்கள் செக் பண்ணி அதில் எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் வந்து இருக்கிற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்ணுவோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், அது BOQ மெத்தடில் நீங்கள் சூஸ் பண்ணாலும் சரி, ஸ்கொயர் ஃபீட் மெத்தடில் சூஸ் பண்ணாலும் சரி, நாங்கள் ஒரு கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்டில் கம்ப்ளீட் என்னென்ன விஷயங்கள் கான்ட்ராக்டர் பண்ண வேண்டியிருக்கும், என்ன ஸ்பெசிஃபிகேஷன், என்ன பில் ஆஃப் குவான்டிட்டிஸு கொடுத்துருக்கோம் நம்ம மெட்டீரியலில், என்னென்ன மெட்டீரியலோட பேசிக் ரேட்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ், இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குங்க. ஸோ அந்த கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட் தான் பேசிஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். ப்ளஸ் வந்து அந்த இனிஷியல் செட் ஆஃப் ட்ராயிங்ஸு, அந்த ட்ராயிங்ஸ்லேயே வந்து நிறைய ட்ராயிங்ஸ் நாங்கள் வந்து ஆரம்பத்திலே பண்ணிவிடுவோம். அந்த ட்ராயிங்ஸ்லாம், அந்த ட்ராயிங்ஸ் எல்லாத்தையுமே வச்சு அந்த கான்ட்ராக்டோட என்ன பண்ணுவோம், ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி கொடுப்போம். இந்த டாக்குமெண்ட்டை தான் கான்ட்ராக்டரும் கிளையண்ட்ஸும் மியூச்சுவலாக சைன் பண்ணிக்குவாங்க. இது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஸோ அந்த ஃப்யூச்சரில் ஏதாவது டிஸ்பியூட் வந்தாலும் அதில் எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும். அதை பார்த்துட்டு இதுதான் பேசிஸ் அப்படிங்கிறதுனால அந்த டிஸ்பியூட்டை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான மெத்தடு. ஸோ இந்த BOQ மெத்தட் பெட்டரா கான்ட்ராக்டருக்கு, இல்லை வந்து ஸ்கொயர் ஃபீட் மெத்தட் பெட்டரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இல்லை. வி வில் டிஸ்கஸ் இன் another வீடியோ.
மோஸ்ட் ப்ராபப்ளி நாங்கள் அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறோன்னா, ஸோ அதில் டிஸ்கஸ் பண்ணலாம் அதை பற்றி. அதுக்கப்புறம் கான்ட்ராக்டருக்கு பேமெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்போம். யூஸ்வலாக வந்து 15% அட்வான்ஸ் கான்ட்ராக்டர் கேட்பாங்க, அது நியாயமானது தான் இனிஷியலாக. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ் முடியும் போதும் அடுத்த ஸ்டேஜுக்கான அட்வான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ பேசிக்கலி யுவர் மணி வில் பி வித் த கான்ட்ராக்டர். அப்படி தான் வந்து எல்லா கான்ட்ராக்ட் சிஸ்டமும் நடக்குது. ஸோ அதனால் வந்து தட் இஸ் த நார்ம் டு கிவ் அட்வான்ஸ் ஃபார் த கான்ட்ராக்டர். அதை நாங்கள் வந்து அதையும் வந்து ப்ராப்பராக ஃபார்முலேட் பண்ணி கொடுத்துருவோம். எந்தெந்த டைமில் வந்து நீங்கள் கான்ட்ராக்டருக்கு பேமெண்ட் கொடுக்கணும், எப்பப்போ அவங்க பில்ஸ் சப்மிட் பண்ணணும், நாங்கள் எப்படி வந்து சர்டிஃபை பண்ணுவோம், இது எல்லாத்தையும் ஃபார்முலேட் பண்ணி கொடுப்போம். ஸோ தட் த ப்ராஜெக்ட் கோஸ் ஸ்மூத்தர் அண்ட் ப்ராப்பர்லி. So far we were discussing the different types of contracts. இப்போ வந்து இந்த கான்ட்ராக்டாக மெட்டீரியல் கான்ட்ராக்டா அல்லது லேபர் கான்ட்ராக்டா எது பெட்டர் அப்படின்னு வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் டிசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து கிளியராக உங்ககிட்ட சொல்லிட்டேன் எந்த லேபர் கான்ட்ராக்டர் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதுலாம். ஸோ அதனால் ஹோப்ஃபுல்லி யூ வில் சூஸ் த மெட்டீரியல் கான்ட்ராக்டர் and it will be easy for us to work with material contractor and the project will go smoother and the result will be much better. அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட எய்ம். I think it was very useful to you and hopefully you will be watching our future videos also. Please subscribe to our channel and also please click the notification button. We are planning to release much more videos. Thanks for watching the video.